ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 ப்ரோஸ் பீயிங் சேஃப் லெசனில் புக் பேக் கொஸ்டினை ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே இருக்க போகலாம். பீயிங் சேஃப் லெசனில் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு 1 மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். இப்போ அந்த புக் பேக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ரோம் லெட்டர் வந்து ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸு ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. பிரசாந்த் ஹேட் கான் டு பிரிங் காஃபி டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபால்ஸ். Grandpa was so angry seeing Prasant's friend. False. Prasant's friends came on by walk. True. Teacher had thought about the rules of road safety. True. இப்போ செக்ஷன் 2ல் fill in the blanks இருக்குது. அதுக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம். Fill in the blanks. They had come to play under the shade of big dash neem tree. We should put on dash to avoid sunburn. Sunscreen. Dash is a more serious health related illness. Sunstroke. Mani's mother had instructed him not to roam in the sunlight between 10 a.m. to 10 a.m. and 3 p.m. Street smart means dash. Street smart means the knowledge to be with difficulties and dangers. இதுதான் அந்த ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ் இருக்குன்னு. அதுக்கு வந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் ஆன்சர் இதுதான். ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஸ்ட்ரீட்டு ஸ்மார்ட்லேருந்து டேஞ்சர்ஸ் வரையும் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ வாங்க செக்ஷன் 3க்கு போகலாம். செக்ஷன் 3ல் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு இருக்குது. Grandpa got a call from dash, his old friend. Medicine should be kept in dash, fridge, kitchen table, locked cabinet. C. Dash automotive and gardening products should be secured. Gardening products, hazardous medicine. B. Hazardous. 4th one, we should have dash in our home itself to give medical treatment. A first aid kit, an injection, the hospital. ஃபஸ்ட் எய்ட் கிட் தான் வைக்கணும். சம் 5th ஒன் பார்க்கலாம். சம் ஹவுஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் பாய்சனஸ். பிளான்ஸ் அண்ட் யூஸ்டு பட்டன் செல் பேட்ரி. அதாவது சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்ட் ரோமன் லெட்டர், அதாவது சூஸ் த கரெக்ட் சினானிமிஸ் ஃபார் இட்டாலிக் வேர்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிக்ஸி வாஸ் ஃபீலிங் வெரி எக்ஸ்ஹாஸ்டட். அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஜாய், பி wounded, C tired, and D
rejoiced. இதில் வந்து ஆன்சர் வந்து tired, exhausted, tired. The neem tree was big antique in his garden. A. Modern. B. Ancient. C. Updated. D. Outdated. The answer is B. Ancient. Praveen got sunstroke. A. Fever. B. Nervous. C. Unconscious. D. Tired. எனக்கு ரெண்டு இது டவுட்டாக இருக்குது. நான் நர்வஸே சொல்லிக்கிறேன். நர்வஸ் தான். ஏன்னா இதில் வந்து டயர்ட்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதனால நர்வஸ் தான் வரும். Heat exhausted prevails. A. Widespread. B. Not visible. C. Explosive. D. Hidden. இதில் வந்து ஃபோர்த் ஒன்ட்டேன். ஏ ஒயிட் ஸ்ப்ரெட் அதுதான் ஆன்சர். இப்போ வந்து தேர்ட் ரோம் லெட்டர், அதாவது சி. சூஸ் த கரெக்ட் antonyms for the italic word. Karan visited his ancestral village. A. Offspring. B. Family. C. House. D. Relative. Offspring அது ஆன்சர். இப்போ வந்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். We should use our mobile safety. A. Unsafety. B. Securely. C. Protect. D. Save. Unsafety. தேர்ட் ஒன் பார்க்கலாம். Medicine should be stored. Consumed. A. Consumed. B. Deleted. C. Preserved. D. Registered. ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம், deleted. The neem tree provided shelter to many birds. A. Residence. B. Unprotected. C. Home. D. Security. Option B. Unprotected. It is a latest mobile. A. Updated. B. Outdated. C. New. D. Modern. Outdated. Answer is B. Outdated. இப்போ நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் போகலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து fill in the blanks. இப்போ எடுத்து காட்டுறேன். இந்த fill in the blanksல ஃபிஃப்த் கொஸ்டின் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்லேருந்து டேஞ்சரஸ் வரையும் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ரொம்ப ஈஸி தாங்க. விச்சை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக மொபைல் ஃபோன் போட்டுட்டு அப்படியே எழுதிடணுங்க. அதாவது மொபைல் ஃபோன் ஷுட் பி யூஸ்டு வித் அடல்ட்ஸ் சூப்பர்விஷன். கொஷின் மார்க் எடுத்துருங்க. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் அக்கார்டிங் டு கிராண்ட்பா இஸ் டு மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ்? சன்ஸ்ட்ரோக். இப்போ வந்து வாட் எடுத்துக்கலாம், அப்படியே அக்கார்டிங் டு கிராண்ட்பா போட்டுட்டு கிராண்ட்பா பக்கத்தில் வந்து சன்ஸ்ட்ரோக் போட்டுட்டு இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ். லாஸ்ட்டில் இருக்க கொஷின் மார்க் எடுத்துருங்க எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் வாட் இஸ் மஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு. வாட்டை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எய்ட்
A first aid kit is must in every household. இப்போ வந்து ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பார்க்கலாம். அதாவது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 100 words. ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணலாம். ஹவு கேன் யூ மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப்? அதுக்கான ஆன்சர் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஷுட் யூஸ் த மொபைல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடல்ட். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். We should not post personal information, photos and vacation plans in the social media. We can make ourselves cyber safe. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் எடுக்கலாம். வாட் ஆர் த சேஃப்டி மெஷர்ஸ் டு பி ஃபாலோடு ஃபார் சன்ஸ்ட்ரோக்? அதுக்கான ஆன்சர் we should not roam in sunlight between 10 a.m. to 3 p.m. Second point, we need to put sunscreen 10 to 15 minutes before going out to avoid sunburn. இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். ரைட் அபவுட் ரோட் சேஃப்டி ரூல்ஸு. அதை நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறதுனால இன்னொட்டுன்னு இருக்கேன், அதை யாரும் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தேர்டு கொஸ்டின் வந்து 4 பாயிண்ட் வருது. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். வி ஷுட் வெயிட் ஆன் த ரைட் சைடு அகைன்ஸ்ட் த டிராஃபிக் ஸோ தட் வி கேன் see த வெஹிக்கல்ஸ் கம்மிங். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட் அண்ட் தென் லெஃப்ட் பிஃபோர் வி கிராஸ் த ரோடு. அப்புறம் தேர்டு பாயிண்ட் பார்க்கலாம். we should walk in a line one behind the others. ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். we should not use mobile phones while walking on the road. 3 கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட். 3 கொஸ்டின்கான ஆன்சரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பேஜ் நம்பர் 26ல் வந்து ஒக்காபுலரி இதில் பார்ப்போம். ஒக்காபுலரி பார்ப்போம். இப்போ ஒக்காபுலரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒக்காபுலரியில் வந்து ஹோமோனிம்ஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம், ரீட் பண்ணி பார்ப்போம். 2 or more words having the same spelling and pronunciation but different meanings and origins. இப்போ வந்து ஃபஸ்ட் ஹோமோனிம்ஸில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 2 அட்ரஸ் ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள அட்ரஸ்க்கு வந்து லொக்கேஷன் திஸ் இஸ் ஹர் அட்ரஸ் அந்த மாதிரி. அட்ரஸ் டு ஸ்பீக் டு சி அட்ரஸ் த ஓப்பன் ஏர் மீட்டிங். இப்போ பேண்ட் பார்க்கலாம். பேண்ட்லேயே 2 இருக்குது. Band, a musical group. The band was playing old song. Second band பார்க்கலாம். A ring. She always tries her hair back in a band. இது ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக அந்த சென்டென்ஸ்க்கு போகலாம். சென்டென்ஸு இப்போ வந்து பேஜ் நம்பர் 126ல் வந்து ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் வந்து ரைட் எ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார் ஈச் ஹோமோனிம்ஸ். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரைட்டுக்கு வந்து வெரி ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட். அதுக்கான ஆன்சர் வந்து மை சிஸ்டர் இஸ் எ பிரைட் கேர்ள். இது வந்து இன்டெலிஜென்ட்டை குறிக்கிற பிரைட்டு. இது வந்து செகண்ட் பிரைட் பார்க்கலாம். பிரைட்டு ஃபில்டு வித் லைட்டு. அதுக்கான ஆன்சர் வந்து த சன் இஸ் டூ பிரைட் டுடே. எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம். செகண்ட் ஒன் எக்ஸ்பிரஸ்
நான் ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து சம்திங் டன் ஃபாஸ்ட்னு இருக்குது. அதுக்கான ஆன்சர் வந்து he came by express train. செகண்ட் ஒன் எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் convey dash. She expressed her new ideas. கைண்ட் ரெண்டு கைண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் கைண்ட் பார்ப்போம். கைண்ட் டைப்பு ஐ ரீட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக், அந்த மாதிரி கைண்ட் இது. செகண்ட் ஒன் கைண்டு பார்த்தீங்கன்னா கேரிங். ராம் வாஸ் கைண்டு டு எவ்ரி ஒன், அதுக்கு ஆன்சர் வெல். ஃபஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒனில் வந்து ஃபஸ்ட்டு வெல்லு ரெண்டு வெல் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வெல் வந்து இன் குட் ஹெல்த்து. செகண்ட் வெல் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஐ ஆம் வெல் வித் நியூ சரௌண்டிங். ஐ ஆம் வெல் வித் நியூ சரௌண்டிங். செகண்ட் ஒன் வெல் வந்து வாட்டர் ரிசோர்ஸ். பீப்புள் fetched water from the well. பேஜ் நம்பர் 127 இருக்க ப்ரேசல் வெர்ப் பார்ப்போம். ரீட் பண்ணதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போவே 12 minutes ஆகிட்டு. அதனால் வந்து ரைட் த மீனிங்ஸ் ஃபார் த ப்ரேசல் வெர்ப்ஸ். அடுத்து ஃபஸ்ட் ஒன்று பார்ப்போம். லுக் இன்டு, எக்ஸாமின் ஆர் இன்வெஸ்டிகேட், கிவ் அப், அபேண்டன் ஆர் குவைட், புட் ஆஃப், போஸ்ட்போன், get on, be friendly, take off, rise from the surface. இப்போ செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். யூஸ் த ஃபாலோயிங் ப்ரேசல் வெர்ப் in your own sentence. Put up with, I can't put up with your indecent behavior. Keep on, you must keep on your efforts to get success. Keep on, look after, we must look after our aged parents in our home. Take over, the manager will take over the change tomorrow. Go through the lessons carefully so that you can score centum. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.